வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா மியூசிக் வீடியோ சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிஞ்சி ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ லேட்டாக வீடியோ போடுறேன் இல்லையா? திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, இனிமே திரும்ப வரமாட்டேன்டா. வரணும் அது திரும்ப லேட் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. பையனோட பேரு சாய் செந்தூர் பாண்டி. 4.5 வயசு தான் ஆச்சு. தீபாவளி அன்னைக்கு வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நாங்களும் வெடி வாங்கி கொடுத்தோம். பையனோட பெரிய ஆசையினால பெரிய வெடி வச்சனால அவன் 2 கண்ணுமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன்டா கால் ஆடி? ஓ விஷால் பாடி லாங்குவேஜ். ஓ அவனுக்கு முன்னாடி பின்னாடி மானம் போறது இருக்கட்டும், முன்னாடி எல்லாத்தையும் போயிட போதியா? அதுக்கு பிளான் பண்ற நீ? சார் எவ்வளவு ஒரு பிரில்லியன்டான ஐடியாவை எவ்வளவு எமோஷனலா கன்வே பண்ணிருக்கு பாருங்க சார். எப்படி இந்த மாடெல்லாம் மேலே ஏறுது எனக்கு புரியவே இல்லைங்க. அதுதான் ஃப்ரெண்ட் ஆப். அப்படியா? இது மூலமா எனக்கு ஓவரால் இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு. என்னடி சொல்ற? ஆப் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லணும். வேற என்ன இருக்காமா? இந்த பட்டர்ஃப்ளை கப்பல் தானே இது. ஆடியோ கால் பேசிக்கலாம். இந்த ஆப் ரொம்ப சேஃபானது தான். இந்த ஆப்ல வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால அந்த பர்சன் ஃபேக்கா ரியலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் முன்னாடி வெளிய கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல அடிச்சனா. ஹை फ्रेंड्स, வந்தாங்க கூலி பாய். கூலி பாய் நான் 2 பேர்ல யார் அழகா ஆகுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணுக்கே ஒயிட் கலர் ஆகுது, எனக்கு ரெட் கலர் ஆகுது. என்னடா இது? குட்டி கொஞ்சம் இவனே நீயே சின்ன பையனா இருக்கா? உனக்கு குழந்தையா? என்னடா நடக்குது? இந்த ஸ்லோ மோஷன்ல பண்றாரு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஓ காலுக்கு நடுவுல அந்த எங்க வச்சிட்டு இருக்காரு? தாத்தா ஸ்டிக் எங்க சொருகி இருக்கீங்க? வேற எங்க சொருகி இருப்பாரு? இப்படிதான் எடுக்கிறீங்களா பேக் ஷாட்லாம்? பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துட்டு இருக்கீங்களா? மாப்பிளை வந்து உங்க பொண்ணுக்கு சூட்டபிளா இல்லையான்னு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்து சொல்றாங்க. டேய் என்னடா இப்படி ஆவற பண்றீங்க? சார் இதுல என்ன ரிசல்ட் வரும்னா அவங்க உள்ள என்ன பர்சனாலிட்டி, ரெண்டு ராகி ஒரே மைண்ட்ல சேர்த்துறீங்களா? அஃபெக்டிவா, ரிஃப்ளெக்டிவா, டிப்ளோமேட்டிக்கா அது வரும் சார். ஏன்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இங்கிலீஷ் கத்துக்குனாங்க. கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றானே உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ? சோ மாப்பிளோட பொண்ணோடது 2 பேரோடது வந்தா நம்ம சொல்லிரலாம் யார் எப்படி செட் ஆகுமா ஆகாதா. 2 இயர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஏ பங்குச்சு அந்த மாதிரி இது இன்னும் போகல. இவங்களா எப்படி கெட்டப் பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கு. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிருக்கான். இந்த கெட்டப் இது பரவாயில்ல. காட்டு போட்டா கூட பரவாயில்ல, பதறிச்சு. அடே பேயில இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். யாரு அவங்களா? அது நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? எந்திரிச்சு ஐயோ அவரு தலாம் போட்டு வச்சுக்கிறேன். செக் பார்க்கலாமா? என்னது செக் பார்க்கலாமா?
நம்ம ஆடு ஒரு நாளைக்கு எத்தனை புழுக்க போடுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அட பாவிங்களா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாணி போடுதுன்னு கண்டுபிடிச்சோம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நீங்க என்ன ஃபுட் குடிங்களா வரப்போகுது. கடைசியில இந்த ஆடு மொத்தம் 711 புழுக்க போடுச்சு. எப்போ நான்வெஜ் சாப்பிடுற உங்க ஃப்ரெண்டுக்கே ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒப்பாரிலாம் மியூசிக் ஆகிக்கிறாங்க. டேய் இவரா? அவர் பாக்குறத வர நல்லதானே என்னடா ஆச்சு இவனுக்கு? எங்க இந்தியா புடிச்சிங்க கூச்சப்பட்டா சாதிக்க முடியுமாடா? தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. பாருங்க இப்ப குதிக்கிற ஒண்ணுமே ஆகாது பாருங்க. ஐயோ குழந்தை சார் விட்டுருங்க. ஆனா இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்து ரெபேக்கா வர்கீஸ். அடிக்கடி அதான் வர்கீஸ்ன்னு சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தை இனிமே சொல்ல மாட்டான். அதான் இந்து ரெபேக்கா வர்கீஸ். பற்று நினைவு தெரிச்சிருப்பேன். எங்க வாங்க போறீங்க? லாரிக்குள்ள போய் வம்புலுடா பாப்போம். ஆனா போலீஸாருங்க நார்மல் வண்டியில போனோமா மாட்டுவானுங்க. நாய்ங்க உள்ள வந்து விழுந்து நம்மள கொலைகேஸ்ல இழுத்து விட்டுறாங்க போலயே. மழை பெய்ஞ்ச உப்பு கல்ல. ஐயோ சுனிதாவே மேலு பழகுதே. நீ பாடுறது உனக்கு கேக்குதா? உனக்கு கேக்குന്നില്ലേ? காது കുറച്ച് പ്രോബ്ലമാ? ஆமா எங்களுக்கு தான் ப்ராப்ளம். என்னடா பாட்டு இது? புரியல. என்ன பாட்டுனே கண்டுபிடிப்பீங்க. இந்த ஸ்மெல்லுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்களா? சோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தம்பி என்னப்பா இவ்வளவு தைரியம் பாத்தியா? இந்த வயசுல குளிர் ஊதாட வாயில வச்சினா என்னப்பா வாழ்க்கை நாசமா போயிடும். கிளாஸ் இந்த கோட்டர் யார் யாருக்கெல்லாம் வேணும்ன்றத ரெட் கலர் லைக் போடுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்கப்பா. காட்ட குண்டாடா. இவன் நவீனமா வியாபாரம் பண்றான்னு நினைக்கிறேன். நாசமா போயிடுவே, உருப்படாம போயிடுவே. உங்களுக்கு யார் பிடிக்கும்? யமன் பிடிக்குமா இல்ல சிவன் பிடிக்குமா? சிவன். சிவன் எதனால? அவர் கஞ்சா குடிப்பாரு, அதனால அவர் ஃபேன். நீ தானே அவனோட பேச வைக்கிற. நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற இப்படியே போச்சுன்னா சொல்லி கொடுத்து பேசிடுவோம் சார். ஸ்கூலும் ஜெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெயில்ல பெல் அடிக்கும் போது நீ ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்கூல்ல பெல் அடிக்கும் போது ஒரு இடத்துக்கு போகணும். ஜெயில்ல எலும்புன்னு சொல்லும் போது எலும்பணும். ஸ்கூல்ல எலும்புன்னு சொல்லும் போது எலும்பு. சேம். ஜெயிலுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை நம்ம ஷேர் பண்ணா எல்லாருக்கும் நம்மள பிடிக்காது. போடா டேய், பாதியை போட்டு அந்த அக்கபர் பண்ணிட்டு ரியாலிட்டி தான். என்னோட விஷயம், ஸ்கூலை வந்து கண்டுபிடிச்சவன் பிரிட்டிஷ்காரன். அவனும் மாறல, அவன் அடுத்தருல தான் நிக்கான். தத்துவமா பேசுறாருன்ட்டு ஏதோ பேசு. அப்படியே பஸ் ஸ்கூல் போன நேரம் ஜெயில போய் உட்கார்ந்து வேண்டியது. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. சில விஷயங்கள் சிரிக்கிற மாதிரி காமெடி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்னது வாட்டர்மெலன் ஸ்டார் இவரெல்லாம் ஒரு பக்கம், அமலாபால் இவங்கலாம். பட் இன்னும் சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப டேஞ்சராக தெரியுது. இந்த சொசைட்டியில் சில விஷயங்கள் வந்து பயம் இருக்கணும், அது மேலே வந்து ஒரு பயமும் பட்டு இருக்கணும், அதை வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே யூடியூப்லேயே சில பேர் இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அது ரொம்ப பெருமையாகவும் உள்ளே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஜெயிலு அப்படின்னு சொல்லி அந்த பயத்தெல்லாம் வந்து இவங்க உடைக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே நடக்கிற விஷயம், ஆனால் இவங்க வந்து அவமானப்பட்டதை காட்டக்கூடாதுன்றதுக்காக உள்ளே எல்லாருமே என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, உள்ளே செமையாக இருக்குது, வெளியே விட உள்ளே சூப்பராக இருக்குது
அப்படின்ட்டு இவங்க அவமானப்பட்டதையும் இவங்க அவங்க இது பண்ணதெல்லாம் மறைக்கிறதுக்காக அது பின்பம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுற இவங்களாம் எப்படி இருக்கும், அது மேலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயமும் இப்போ சேர்ந்து போகுது. அப்போ நம்மளும் தப்பு பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், விளாக்மே பண்ணிட்டு வரலாமேன்ற எண்ணத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சட்டமோ இந்த இதுவோ இது மேலே ஒரு பயம் இருக்கணும், ஒரு பற்று இருக்கணும், இதை மதிக்கணும்னு இருக்கணும். அதை போக்குற மாதிரி இருக்குது இவங்க பேச்சுலாம். இப்போ இவர் வந்து ஸ்கூலும் ஜெயிலும் ஒன்றுன்றாரு. நீ ஸ்கூலில் ஒழுங்காக ஒழுக்கத்தை கற்றுனீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே நீ கற்றுக்கலன்றனால பின்னாடி நீ தப்பு பண்ணி திரும்ப ஜெயிலில் நீ போய் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே அவங்க ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க போய் நீ ஏற்றுட்டு இருந்தால் உன் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு சமூகம் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும், ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், தப்பு எதுவும் பண்ணக்கூடாதுன்றதை எல்லாத்தையும் நீ ஸ்கூல்லேயே கற்றுருந்தீங்கன்னா நீ பின்னாடி தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருங்க. அவங்க உனக்கு அடித்து திருத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே வளையல அங்கே வளைக்குதுன்னு வளைக்குது. இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் தம்பி. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இங்கே நீ திருந்தினா அங்கே போக வேண்டிய அவசியமே உனக்கு இருந்திருக்காது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் செஞ்ச தப்பு தான் இந்த இடத்துலையும் கண்டிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நான் தப்பு தான் செய்வேன்ற மாதிரிலாம் இருக்குது. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வா, உனக்கு தெரியும். ரெண்டு ஒன்றா வெறுவேறான்னு உனக்கு தெரியும். அப்போ தான் இவன் எல்லாத்தையுமே வந்து ஒரு காமெடிக்கு பேசுகிறேன், நான் ஏதோ பெரிய புளித்தியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எது எதெல்லாம் தப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மதிக்கணுமா, அதெல்லாம் நீ மதிக்க தேவையில்ல அப்படின்னு பேசுகிற மாதிரி இது இதெல்லாம். அப்புறம் இப்போது இந்த விஷயங்கள்லாம் முன்னெல்லாம் இது வந்து பேசுகிறதுக்கே தயங்குற விஷயம். பின்னாடனா பேக்கெட் தூக்கி அவன் இன்னும் பெருமையாக காட்டுறான், குடிக்கிற விஷயத்த இங்கே விற்குது, இங்கே பண்ணுதுன்னு இதெல்லாம் ஒரு இதுவாக பேசுகிறான். குறிப்பாக பசங்களுக்கு. இப்போ அந்த பசங்களுக்கு சிவன் இதை பண்ணார் இது செஞ்சார்லாம் சத்தியமாக அந்த பையனுக்கு தெரியாது. நீ விளாக் எடுக்கணுன்றத கேமரா பிடிச்சிட்டே நான் இப்படி சொல்லுவேன் சிவன், ஏன் அவனுக்கு பிடிக்குதுன்னு இந்த ரீசன் சொல்கிறேன். நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப. சொல்லி கொடுத்தா அந்த பையனை பேச வைக்கிற. அவனுக்கு சத்தியமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. நீ பேச வச்சு உன் வீடியோ உனக்கு வியூ போனன்றதுக்காக நீ எல்லாத்தையும் கெடுக்க பார்க்குற, இது ஆழமாக இறக்க பார்க்குற. ரொம்ப ரொம்ப தப்பு. பசங்கள்கிட்ட என்ன பேசணும் எதை சொல்லணும்னு கூட உனக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்றப்போ இவங்க அதை விட இன்னும் மோசமாக்குறாங்க. பசங்கள்கிட்ட நிறைய போகிறாங்க. இப்போ வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த யூடியூப்பில் கூட சில விஷயங்களாம் இது பண்ணிட்டாங்க, இந்த வீடியோக்கெல்லாம் பிளாக் கொடுக்குறோம் இது கொடுக்குறேன்றாங்க. பட் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்குலாம் ஏன் அந்த தைரியம் அந்த பயம் வரவே மாட்டேங்குதுன்னு புரியல. பசங்க விஷயத்தில் ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே. இல்லை இப்போ மற்ற பைக் விஷயம் ரைடு விஷயம்னா பட்டுன்னு தூக்கி உள்ளே போடுறாங்க, இல்லை கண்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. முன்ன பயப்படுவாங்க பெரியவங்களே. நம்ம டீனேஜ் இந்த பசங்களே வந்து இதெல்லாம் தொடறதுக்கோ வாங்குறதுக்கோ ஒரு கண்காணிப்பு இருக்கும், பயம் இருக்கும். இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, எல்லாமே சகஜமாயிடுச்சுன்றப்ப அந்த பயமே யாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. வந்து நம்ம தெருவில் இப்போ பிடிக்கிறோன்னா யாருன்னா தெரிஞ்சோம் பார்த்துருவானோ, அது சொல்லிடுவானோ, இது அப்படி ஒரு பயம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ஏன் சொன்னால் சொல்லிக்கோ, என்ன நீமா அவனே வேறையா தாண்ட மாட்டேன் அப்படின்னு இப்போ மிரட்டுற துணியாக மாறி இருக்குது. தப்பு செய்கிறவன் மிரட்டுறான், அது சரி பார்க்கணும்னு சொல்கிறவன் மிரள்ற மாதிரி இருக்குது. அப்படியே மாறிடுச்சு இப்போ. இது என்னடா இப்போ எது வளரும்ன்றதே எனக்கு புரியல. கெட்டது தான் நிறைய வளர்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு அம்மா வந்தாங்க, பையனுக்கு அடிபட்டுச்சுன்னு சிரிச்சுட்டே சொன்னாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியலைங்க. நான் சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க டீத் அப்படி இருக்கும். நார்மலாக பேசினாவே அது சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அது அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு உண்மை தெரியாமலே அவங்கள வந்து கலாய்க்கிறதோ அப்படி பேசுகிறதோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி அது எப்படி அவங்களுக்கு தெரியாத இங்கே வந்து சிரிச்சுட்டு சொல்லக்கூடாதுன்னு குடும்பம் தெரியாது. அவங்க கண்ணு பார்த்தா தெரியும், கண்ணில் வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அது என்னன்னே தெரியாமல் உடனே இது பண்ணால் இப்போ நாளை பின்னாடி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கும். சரி, இது ஒதுக்கி வச்சுட்டு இப்போ பண்ணுன்னு பார்த்தா எனக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் தான். அவர் வேறு லெவல் பண்ணுறாரு. அவரே ஒட்டைக்கவே முடியல பார்த்தீங்களா. இப்போ அதே ஒரு பிராண்ட் ஆக்கி அது ஒன்று இது பண்ணிவிட்டு நீ அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து, நான் அதை தான் பண்ணுவேன், என்னை அதை தான் வளர்க்குது, அசிங்கப்பட்டால் தானே வளர முடியும், அதுக்கெல்லாம் போய்த்தாங்கன்னா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ அது தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுன்றது தான். இந்த மாதிரி பண்ணால் தான் இன்னொருத்தர் வந்து வர முடியுன்றது எண்ணம் போயிடக்கூடாது. பட் அவன் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணு, உனக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு அதை மட்டும் எடுத்துக்கலாம். அவர் பண்ணுற செயலாக எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.